மேஜர் முகுந்த் வரதராஜன் அந்த பெயர் ரொம்ப பிரபலமான பெயர். நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மனிதர். அவருடைய பெயர்ல சாலைக்கு அவருடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. தாம்பரம் வேளச்சேரி சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. மிகவும் பொருத்தமான ஒரு பெயர்னு எல்லோராலும் மக்களால் வரவேற்கப்படுகிறது. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? பெயர் சூட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா தாம்பரம் மாநகராட்சியில ஒரு தீர்மானம் அந்த தீர்மானத்தை தாம்பரம் மாநகராட்சி அப்படின்னு திமுக அவன் தெரிஞ்சிட்டானா அப்படின்னு தான் நம்ம யோசிச்சு அந்த நியூஸை முழுசா பார்க்கும் பொழுது, நகராட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி யாரோ அது கேட்டிருக்காரு. ஐயோ, அவங்க ஈஸ்ட் தாம்பரம் கேம்ப் ரோடு பக்கத்துல தான் அந்த ஃபேமிலி இருக்குது, அவங்க அப்பா அம்மா இன்னும் இங்கே தான் இருக்கிறாங்க, சகோதரிகள்லாம் இருக்காங்க, பேசாம தாம்பரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் அந்த பகுதியில் எம்சிசி காலேஜ்லையும் தொடங்கி வேளச்சேரி வரைக்கும் போகக்கூடிய அந்த சாலைக்கு முகுந்த் பேரை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு என்னன்னா, இது ஒரு நல்ல முயற்சி. கண்டிப்பாக இதை யார் தீர்மானம் கொண்டு வந்தாங்களோ அவர்களை நம்ம பாராட்டலாம். ஏன்னா முதலாக ஒரு இராணுவ வீரருக்கு மரியாதை. இன்னும் அந்த இடம் நீங்க பாத்தீங்கன்னா கேம்ப் ரோட்ல தான் அந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்கு. அப்புறம் அந்த ஆர்மி அந்த ட்ரைனிங் கேம்ப் எல்லாமே இது இருக்கு, சுத்தி தான் எல்லா இடத்துலயும் இருக்குது. ஸோ இதை மிக சரியான அந்த பாதை, அந்த சாலையை அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அதற்காகவும் நம்ம பாராட்டலாம். மேஜர் முகுந்த் வரதராஜன் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒட்டி தான் அமரன் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கப்பட்டது. ஆரம்பத்தில் அந்த படத்தை பார்த்துட்டு ஸ்டாலினே வாழ்த்து தெரிவிச்சாரு. அவர் ஏதோ நல்லா படம் எடுத்திருக்காங்க, நம்ம குடும்பத்து பையனாச்சே சிவகார்த்திகேயன், புரியுன்னு நினைக்கிறவங்களுக்கு, அந்த குடும்பத்து பையனாச்சேன்னு சொல்லி அவங்களும் பாராட்டி அந்த படத்தெல்லாம் ஒரு விமர்சனம் மாதிரியே பண்ணாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகள், கம்யூனிஸ்ட் அமைப்புகள், அவங்க எப்பொழுதுமே அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகள், கம்யூனிஸ்டுகள், இவங்களாம் இந்த தேசத்துக்கு ஒற்றுமை, இந்த தேசத்தின் பெருமித உணர்வு அப்படின்னாலே அவங்களுக்கு உடனே பற்றிண்டு எரியும். உடனே அமரன் அவர் விடுதலை போராட்ட தியாகிகளை கொன்றவர். யார் விடுதலை போராட்டம்? காஷ்மீர்ல தனி காஷ்மீர் வேணும்னு போராடிய அந்த மண்ணிலிருந்து அந்த பார்வையை நாம் செலுத்த வேண்டும். அவர்கள் விடுதலைக்காக போராடிய வீரர்கள், அவர்களை என்கவுண்டர் பண்ணவர் தான் இந்த மேஜர் முகுந்த் வரதராஜன். ஒரு மனித உரிமை மீறல் செயல்பட்டார் இவரு, அவரை கொண்டாடும் விதமாக ஒரு படமா அப்படின்லாம் தோல் தட்டிட்டு என்னென்னமெல்லாம் வீராசனம் பேசிட்டு, இந்த காட்சி படுத்தக்கூடாது, இந்த சினிமால இந்த ஷோ நடத்தக்கூடாது அப்படின்லாம் போராட்டம்லாம் பண்ணி, அந்த எங்கேயுமே ஸ்கிரீனிங் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அது போன்ற அடிப்படைவாதிகளுடைய ஆதரவோடு இப்பொழுது தாவேக்கா வேற ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இத உண்மையிலே அந்த பேரை வைக்க விடுவார்களா அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்தணுமா? தீர்மானம் நிறைவேற்றிட்டாரு இவங்க. தீர்மானம் 2025 இது ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தீர்மானமும் போட்டாச்சு. பெயரிடப்படுமா, அதுல வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா இவங்களுக்கு சப்போர்ட் அது மாதிரி ஆட்கள் யாரும் தேசத்தை விரும்புபவர்கள் அல்ல, தேச விரோதிகளாக பலர் இருக்கிறாங்க. அந்த கூட்டங்கள்லாம் சேர்ந்துதான் இந்த ஆட்சியே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதே காலகட்டத்தில் இன்னொரு விஷயம் பார்க்குறோம். இப்பொழுது இராணுவ வீரர்களுக்கு இப்ப போன வாரம் விருதெல்லாம் கொடுத்தாங்க. எப்படி நம்ம முகுந்த் வரதராஜனை சொல்றோமோ, அந்த விருதுகள் கொடுக்கும் பொழுது ஒரு படம் சமூக வலைதளங்கள்ல தமிழகத்துல போல, ஏன்னா தமிழகத்துல வேற வேற விஷயங்கள்லாம், அண்ணாமலை விஷயம், மற்ற விஷயங்கள்லாம் ரீல்ஸ் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கிறதுனால, ஒரு மாவீரன் மீனாட்சி சுந்தரம்னு சொல்லி ஜம்மு காஷ்மீர்ல ஒரு இராணுவ வீரர், அவர் எதிரி சுட்டு அவர் வாயை கிழிஞ்சிருச்சு, துப்பாக்கியால சுட்டு இந்த தாடையிலேருந்து இதெல்லாம் கிழிஞ்சு போச்சு, தோள்பட்டை கிழிஞ்சு போச்சு. ஆனாலும் 2 பயங்கரவாதிகளை சுருண்டு விடுறதுக்கு முன்னால 2 பயங்கரவாதிகளை சுட்டு கொன்றார். அதாவது அவன் உள்ள ஜம்மு காஷ்மீருக்குள்ள உள்ள வர ஊடுருவனை முடிந்தவனே அவனை கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சர்ஜரிலாம் முடிஞ்சு தாடையெல்லாம் சரி பண்ணி பார்ப்ப அந்த முகத்தை பார்க்கும் பொழுதே அங்கே சைட்லேருந்து பார்க்குறார் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா.
அந்த ராணுவ வீரருக்கு அதே மெடுக்கோட இந்த இந்த இடத்துக்கு பிறகு அவருக்கு அப்படியே ஒட்டி போயிருக்குது. ஏன்னா ஒரு மாதிரி சர்ஜரி பண்ணி ஒரு முகத்தை மேனேஜ் பண்ணியிருக்காங்க, ஷோல்டரையும் இப்படி ஒரு மாதிரி தூக்கி நிறுத்தியிருக்காங்க, எல்லாம் சிதைஞ்சு போச்சு. தமிழர், அதனாலதான் சொன்ன மாவீரன் மீனாட்சி சுந்தரம், அவருக்கு கீர்த்தி சக்கரா விருது கொடுத்தாங்க. அந்த நேரத்துல இதே போல நம்ம ஊரை சேர்ந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் பேர்ல இப்ப இது தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெருமித உணர்வை தருகிறது. அதனாலதான் சொல்றேன், தமிழகத்துல இன்னும் தேசியம் செத்து போகவில்லை, அதை போக விடாமல் நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறத இந்த செய்தி காட்டியிருக்கு.